வெல்கம் டூ எக்ஸாம் மிஷின். இந்த வீடியோல நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 மெயின்ஸ் டெய்லி ஸ்டடி டார்கெட் டே 3 நம்ம சிலபஸ் டீகோட் அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து பார்க்க போறோம். நம்ம இப்ப பேப்பர் 2 யூனிட் 2 சோசியல் இஷ்யூஸ் இன் இந்தியா அண்ட் தமிழ்நாடு இத தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ 3வது நாள்ல நாம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, சைல்டு லேபர், சைல்டு அப்யூஸ், சைல்டு எஜுகேஷன், சைல்டு டிராப் அவுட், சைல்டு அப்யூஸ். ஸோ இது ரிலவென்ட்டா நம்ம சிலபஸ்ல குடுத்திருக்கிற இந்த வேர்டுக்கான ஷார்ட் நோட்ஸ் என்னென்னலாம் நம்ம எடுத்து வைக்கணும் அப்படிங்கிற அந்த பேசிக்கான விஷயங்கள்லாம் பார்க்க போறோம். முதல்ல நாம பார்க்க போறது சைல்டு லேபர் அண்ட் சைல்டு அப்யூஸ் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த சைல்டு லேபர் அண்ட் சைல்டு அப்யூஸ பொறுத்தவரைக்கும் முதல்ல சைல்டு லேபர்ல என்ன வாட் இஸ் மீன் பை சைல்டு லேபர் சரிங்களா? அதுக்கான ஏஜ் கிரைட்டீரியா என்ன அப்படிங்கிற அந்த பேசிக்கான விஷயங்கள், வொர்க்கிங் கண்டிஷன் என்னென்ன இருக்கு? இதனால சைல்டு லேபர்னால ஒரு கவர்மெண்ட்டுக்கோ, எக்கனாமிக்கோ இல்ல வந்து நம்ம அடுத்த ஜெனரேஷனுக்கு என்ன விதமான எஃபெக்ட் வந்து கிரியேட் ஆக போகுது? சொசைட்டி அண்ட் எக்கனாமி ரிலவென்ட்டான பாயிண்ட் வந்து நீங்க வந்து இதுல எடுத்து வச்சுக்கங்க. அடுத்து ஸ்கூல் ட்ராப் அவுட்ஸ்னால என்னென்ன எஃபெக்ட் வந்து கிரியேட் ஆகுது? அத நீக்கிறதுக்கு கவர்ன்மெண்ட் என்ன மெஷர்ஸ் வந்து எடுத்தாங்க அப்படிங்கிறதும், அதேபோல சைல்டு அப்யூஸ பொறுத்தவரைக்கும் ஒ என்ன காரணத்தினால வந்து ஒ ரீசன் ஃபார் சைல்டு அப்யூஸ் அப்படிங்கிறதும், அதேபோல விக்டிம் புரொடெக்ஷன் எந்த மாரி இருக்கு? விக்டிம இன்ட்ராகேஷன் பண்ணும்போது என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் வந்து எடுக்கணும்? என்னென்ன விஷயங்கள்லாம் அவங்களுடைய ஐடென்டிட்டிய வந்து புரொடெக்ட் பண்றதுக்கு கவர்ன்மென்ட்டோடைய மெஷர்ஸ் என்னென்ன எடுக்கணும்? அப்படிங்கிற அந்த கைடன்ஸ் எல்லாமே வந்து கம்பல்சரி வந்து நீங்க மென்ஷன் பண்ணி அந்த நோட்ஸ்ல வந்து ஷார்ட்டா நீங்க வந்து கொண்டு வந்துருங்க. அதேபோல இத வந்து பிரிவென்ஷன் பண்றதுக்கான என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் இருக்கு அப்படிங்கிறதையும் பார்த்துக்கங்க. இத தாண்டி நம்மளுடைய சைல்டு அப்யூஸ்ல வேற என்ன பார்க்கணும் அப்படின்னா, இந்த ஜுவனைல் டெலின்குவன்சி சரிங்களா? இளம் குற்றவாளிகள் ஜுவனைல் டெலின்குவன்சில அந்த இளம் குற்றவாளிகள் ரிலவென்ட்டா இருக்கிற விஷயங்கள் வந்து நீங்க பார்த்துக்கணும். காரணம் என்னன்னா, ஜுவனைலுக்கும் மைனருக்கும் இருக்கிற டிஃபரண்ட் வந்து நமக்கு தெரியணும். அதேபோல கவர்ன்மெண்ட் இந்த நிர்பயா கேஸுக்கு பின்னாடி கவர்ன்மெண்ட் வந்து ஜுவனைல் டெலின்குவன்சில அந்த ஏஜ வந்து எப்படி டிட்டர்மைன் பண்றாங்க? ஜஸ்ட் வந்து 18 அப்படிங்கிற முன்னாடி இருந்த பழைய கிரைட்டீரியாவ மாத்தி, இப்போ வந்து மெடிக்கல் எக்ஸாமினேஷன் மூலமா இதெல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இது ரிலவென்ட்டாவும் நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். லா டூ புரொடெக்ட் சைல்ட் அப்யூஸ் சரிங்களா? அந்த மாரி வந்து குழந்தைகள் வந்து அவங்களுடைய உரிமைகள பாதுகாக்கிறதுக்கு என்னென்ன லாஸ்லாம் இருக்கு? அது தமிழ்நாடு லெவல் அண்ட் இந்தியா லெவல். அதேபோல சைல்டு புரொடெக்ஷன் அண்ட் வெல்ஃபேர் ஸ்கீமும் வந்து தமிழ்நாடு லெவல், இந்தியா லெவல்ல என்ன இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ இத நீங்க என்னதான் வந்து ஸ்கூல் புக்ல இருந்து ஓரளவுக்கு கன்டென்ட் எடுத்தாலுமே, ரெஃபரன்ஸ் புக் தான் இத மேஜரா யூஸ் பண்ணணும். அத தாண்டி நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய பாலிசி நோட்ல இருந்து என்ன ஸ்கீம்ஸ்லாம் கொண்டு வந்தாங்களோ, அதோடைய கிரக்ஸ எடுத்துட்டீங்க அப்படின்னா, இது எல்லா ஏரியாவுமே நீங்க வந்து அட்ரஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். சரி இதுல என்ன பிஒய்க்யூல கேட்டிருக்காங்க அப்படின்னா, சைல்டு லேபர பத்தி தான் எக்ஸ்டென்சிவான கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அந்த சைல்டு லேபர் அப்படிங்கிறதும் ரொம்ப ஓல்டு. முன்னாடி தான் வந்து டைரக்ட்டான கொஸ்டின் இருந்தது. இப்ப எல்லாமே அது ரிலவென்ட்டா வேற ஏதாவது ஒரு கம்பேரிசனோட தான் கேட்கறாங்க. உதாரணத்துக்கு, நிலையான பொருளாதார வளர்ச்சியில் குழந்தை தொழிலாளர் பிரச்சனைக்கு போதுமான கவனம் செலுத்தப்படுகின்றதா? சுருக்கமாக விவாதி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஜஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, முதல்ல இது எக்கனாமிக் டெவலப்மென்ட் அப்படின்னா என்னன்னு நமக்கு தெரியணும். ஸோ அடுத்தது சஸ்டெய்னபிள் எக்கனாமிக் டெவலப்மென்ட்னா என்னன்னு தெரியணும். இது 2ம் தெரிஞ்சுச்சு அப்படின்னா, அத வந்து சைல்டு லேபரோட நம்ம கம்பேரிசன் பண்ணி ஆன்ஸர் எழுதிடலாம். ஸோ இந்த மாரி கொஸ்டின் எல்லாமே நீங்க இந்த எக்கனாமிக்ஸ் நம்ம முடிச்ச பின்னாடி, எல்லாமே கிளப் பண்ணி எழுதுற கொஸ்டின்லாம் அந்த மாரி எழுத ஆரம்பிங்க. அடுத்ததா, வறுமை குழந்தை தொழிலாளர்களுக்கு காரணமா? அல்லது குழந்தை தொழிலாளர் வறுமைக்கு காரணமா? அப்படிங்கிறத பகுப்பாய்வு செய்ய சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கேள்வியும் அதே போல தான். இது வந்து பார்க்கறதுக்கு வந்து அனலிட்டிக்கல் மாரி இருந்தாலும், உங்களுக்கு வறுமை அண்ட் குழந்தை தொழிலாளர் இவங்க 2 பத்தியான பேசிக் ஃபண்டமெண்டல் தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா, அத கம்பேர் பண்ணி நீங்க வந்து ஒரு கன்க்ளூஷன் வந்து கொண்டு வரலாம். கன்க்ளூஷன்ங்கிறது இது வந்து ஜெனரல் கன்க்ளூஷன் தான். 2மே ஒரு கேஸ்கேடிங் எஃபெக்ட் தான். ஒண்ணோட ஒண்ணு முக்கியமான காரணமா தான் இருக்கும். அடுத்ததா டிஃபரன்ஷியேட் பிட்வீன் சைல்டு வொர்க் அண்ட் சைல்டு லேபர். ஸோ நம்ம எப்படி முன்னாடி இந்த ஜுவனைல் அதேபோல மைனருக்கு வந்து டிஃபரெண்ட்லாம் வந்து நோட்ஸ் எடுக்க சொன்னோமோ, அதேபோல சைல்டு வொர்க்குக்கும், சைல்டு லேபருக்கும் என்ன டிஃபரெண்ட்டு? ஒரு ஃபார்ம்ல வந்து அவங்க சில்ட்ரன் அவங்க ஒரு ஃபார்மருக்கு ஃப்ரீ டைம்ல வந்து வொர்க் பண்றாங்க அப்படின்னா, அது எந்த கேட்டகரியில வரும்? இன்கேஸ் வந்து ஒரு கமர்ஷியல் என்டிட்டில வந்து ஒரு சில்ட்ரன் வொர்க் பண்றாங்க அப்படின்னா, அது எந்த கேட்டகரியில வரும்? அப்படிங்கிறத ஒரு கிளியரான எக்ஸாம்பிளோட அந்த விஷயங்கள் எல்லாமே நீங்க நோட் பண்ணிக்கங்க. அடுத்ததா, ஹூ இஸ் கால்டு சைல்டு லேபர். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் முன்னாடி இருந்த கொஸ்டின். அதனால என்னன்னா டெஃபினிஷன் அப்பலாம் 3 மார்க் அதிகம் இருந்ததுனால, டெஃபினிஷன் பேஸ்டு கொஸ்டின் வந்து அதிகமா இருக்கும். அதேபோல இங்க பாருங்க, டிஃபரண்ட் இன்ஸ்டிடியூஷன் டூ ரீஹேபிலிட்டேட் ஜுவனைல் டெலின்குவென்ட்டா
சரிங்களா? அந்த இளம் குற்றவாளிகள் ரிலவென்ட்டான கொஸ்டின் வந்து முன்னாடி 11ல வந்துச்சு. அதுக்கு பின்னாடி ஒரு கேப் விட்டுட்டு, இப்ப ரீசென்ட்டாவும் கொஞ்சம் வந்து அதுக்கான இம்பார்ட்டன்ட் வந்து குடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதேபோல சைல்டு அப்யூஸ பொறுத்தவரைக்கும் அதேதான். குழந்தைகள் மீதான துஷ்பிரயோகத்தின் விளைவுகள் சரிங்களா? அதாவது இதோடைய காசஸ் என்ன? இது என்ன விதமான சிச்சுவேஷன்ல வந்து இந்த மாரி அப்யூஸ் வந்து நடக்குது? அத ஸ்டெப்ஸ் என்ன வந்து அந்த குழந்தைகளுடைய ஐடென்டிட்டிய வந்து புரொடெக்ட் பண்றது. அதேபோல இதனால என்ன விதமான இம்பாக்ட் வந்து ஏற்படுது? அத வந்து சால்வ் பண்றதுக்கு பாசிட்டிவான ஒரு சஜஷன்ஸ் வந்து குடுங்க அப்படிங்கிற மாரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதேபோல திரும்ப வந்து பார்த்தோம்னா, இதுதான் ஜுவனைல் டெலின்குவன்சி இத தான் கேட்டிருக்காங்க. இளம் குற்றவாளிகளின் குற்றங்களை ஆராய்க. அதன் விளைவுகளை களைவதற்கான நுணுக்கங்களையும் ஆராய்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு தகுந்தாப்போல நம்மளோட நோட்ஸ்ல வந்து ஆன்ஸர் பண்ணிடலாம். லா ரிலவன்ட்டான விஷயங்கள் அது வந்து பார்த்தோம்னா, போக்ஸ் ஆக்ட் அப்படின்னு இருக்கு. அந்த ஆக்ட்டுக்கான கன்டென்ட்ட நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. அதேபோல வந்து பார்த்தோம்னா, போக்சோ ஆக்ட். ஸோ போக்சோ ஆக்ட் அப்படிங்கிறதும் அது வந்து வுமன் ரிலவன்ட்டா இருந்தா கூட, இங்கேயுமே நீங்க அத வந்து யுட்டிலைஸ் பண்ணிக்கலாம். போக்சோ ஆக்ட் அப்படிங்கிறது நீங்க இந்த இடத்துல ப்ராப்பராவே இந்த ஹெட்டிங்க்கு வந்து அத நீங்க எடுத்து வச்சுக்கலாம். அதுலருந்து ஒரு 5 டூ 8 பாயிண்ட் நீங்க நல்ல கன்டென்ட் இருக்கிற மாரி அந்த பாயிண்ட் எடுத்து வச்சுட்டீங்க அப்படின்னா, அதோடைய விக்டிம் இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு என்ன காம்பன்சேஷன், இந்த வந்து அஃபெண்டருக்கு வந்து என்ன விதமான பனிஷ்மென்ட்லாம் குடுக்குறாங்க, மானிட்டரி இதெல்லாம் வந்து எவ்வளோ வந்து அவங்களுக்கு வந்து ஃபைன்லாம் மேக்ஸிமம் போட முடியும். அதேபோல இம்ப்ரிஸ்மென்ட் இது எல்லாமே வந்து நீங்க வந்து பார்த்து வச்சுக்கலாம். அடுத்ததா சைல்டு புரொடெக்ஷன் அண்ட் வெல்ஃபேர் ஸ்கீம். இது வந்து நீங்க எக்கச்சக்கமா இருக்கும். பட் இது ஒரு சாம்பிள்க்காக மட்டும் பார்த்துக்கங்க. என்ன விதமான அந்த கவர்ன்மென்ட் ஸ்கீம், வெல்ஃபேர் ஸ்கீம் கொண்டு வந்தாலுமே சைல்டு புரொடெக்ஷனுக்கு அது எல்லாமே இதுக்குள்ள வந்து கவர் ஆகும். ஸோ எஸ்பெஷலி தமிழ்நாடு கவர்ன்மென்ட்டோட ஸ்டெப்ஸ் என்னென்ன எடுத்தாங்க அப்படிங்கிறதையும் நல்லா பார்த்துக்கங்க. குழந்தை குழந்தைகளுக்கான மாநில கொள்கை சரிங்களா? ஸ்டேட் பாலிசி ஃபார் சில்ட்ரன் 2021. ஸோ இது மாரி இருக்கிற கன்டென்ட் எல்லாமே நீங்க வந்து பாலிசி நோட்டும், பிளஸ் வந்து தனியாவே பாலிசிஸ் அப்படின்னு சொல்லி கவர்ன்மெண்ட்து இருக்கும். ஸோ அது ரிலவன்ட்டா இருக்கிறத நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. எக்ஸாமின் சைல்ட் வெல்ஃபேர் ஆக்டிவிட்டீஸ் இன் இந்தியா. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஓப்பன் எண்டட் கொஸ்டின். ஸோ இந்த மாரிலாம் கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா, உங்க நோட்ஸ்ல சைல்டு ரிலவன்ட்டா, சைல்டு வெல்ஃபேர் ரிலவன்ட்டா என்னென்ன நீங்க நோட்ஸ் எழுதுறீங்களோ, அத ஷார்ட்டன் பண்ணி இந்த இடத்துல டெலிவரி பண்ணா அதுவே போதுமானது. குழந்தை தொழிலை திருத்த இந்தியாவில் செய்யப்படும் திட்டங்களை மதிப்பிடுக. சரிங்களா? அதாவது இதேதான். சைல்ட் லேபர வந்து கரெக்ட் பண்றதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் வந்து கவர்ன்மெண்ட் என்னென்ன புரோகிராம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. போத் இந்தியா லெவல்ல கேட்டிருக்காங்க. ஸோ நாம அப்ப என்னன்னா தமிழ்நாடு லெவல்லயும் நம்ம வந்து எழுதிக்கலாம். தமிழ்நாடு லெவல்ல மட்டும் கேட்கறாங்க அப்டின்னா, அது இந்தியா லெவல்ல எழுதுறதுக்கு உங்களுக்கு வேற பாயிண்ட் இல்லன்னா மட்டும் அந்த ஏரியாவுக்கு மூவ் ஆகுங்க. பட் இந்தியா லெவல்ல கேட்கும்போது நீங்க ஈஸியா தமிழ்நாட்டுக்கு ஷிஃப்ட் ஆகலாம். அதுல எந்த ஒரு இஷ்யூமே கிடையாது. ஸோ அடுத்தது இதுல நமக்கு கொஞ்சம் டைரக்ட்டா இந்த வேர்ட் பாண்டட் லேபர் அப்படிங்கிற கீவேர்ட் குடுக்கல அப்படின்னா கூட, இந்த ஏரியாவையும் கொஞ்சம் இந்த டைம்லயே பார்த்து வச்சுக்கங்க. ஏன்னா, இதுல வந்து நெறைய கொஸ்டின் ப்ரீவியஸ் இயர்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. பட் இப்ப அந்த வேர்ட் அந்த மென்ஷன் ஆகாதனால அது கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஸோ அதனால இதோட ஃபண்டமெண்டல் மட்டும் பாண்டட் லேபர் அப்படின்னா யாரு? அதுக்கான பேசிக்கான டெஃபினிஷன் அவங்கள வந்து ரீஹேபிலிடேட் பண்றதுக்கு என்ன விதமான ஆக்ட் இருக்கு? கவர்ன்மென்ட்டோட ஸ்கீம் என்ன? காம்பன்சேஷன் என்ன? அவங்களுக்கு வந்து கவர்ன்மெண்ட் வேற என்ன பெனிஃபிட்லாம் பண்றாங்க? அப்படிங்கிறத நீங்க பார்த்துக்கங்க. அத பார்த்துக்கிட்டாவே இதுக்கான ஒரு சின்ன நோட்ஸ், ஷார்ட் நோட்ஸ் இருந்தாவே இந்த கொஸ்டின் வந்துச்சு அப்படின்னா அட்ரஸ் பண்ணிடலாம். இன்கேஸ் இது டைரக்ட்டா இந்த கொஸ்டின் வரல அப்படின்னா கூட ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம இதே சோசியல் இஷ்யூஸ் இந்த யூனிட்லயே இருக்கு. அந்த ஹியூமன் ரைட்ஸ் ரிலவன்ட்டா இருக்கிறதுல நீங்க இத யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது டிஃபைன் கான்செப்ட் ஆஃப் பாண்டட் லேபர் சரிங்களா? இதெல்லாம் டைரக்ட்டா தான் கேட்டிருக்காங்க நெறையா. வாட் ஆர் த ப்ராப்ளம்ஸ் இன்வால்வ்ட் இன் தி எஃபெக்டிவ் ரீஹேபிலிடேஷன் ஆஃப் பாண்டட் லேபர்? கொத்தடிமை தொழிலாளர்களின் புனரமைப்பு நடவடிக்கைகளில் உள்ள பிரச்சனைகள் என்னென்ன? அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கவர்ன்மெண்ட் என்ன ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்கன்னு கேட்டாலும் சரி, அதுல என்ன இஷ்யூ இருக்கு அப்படின்னு கேட்டாலும் சரி, அத சரி பண்றதுக்கு என்ன ரெமிடியல் மெஷர் உங்களுடைய சஜஷன்ஸ் வந்து சொல்லுங்க அப்படின்னு கேட்டாலுமே எழுதுறதுக்கு ரெடியா போங்க. எப்போது ஒப்பந்த தொழிலாளி முறை நமது நாட்டில் ஒழிக்கப்பட்டது? கான்ட்ராக்ட் லேபர் அப்படிங்கிறது எப்போ வந்து அபாலிஷ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி, இது வந்து அந்த டைம்ல ஒரு 1 மார்க் கொஸ்டினா இருந்துச்சு. டைரக்ட்டாவே ஆன்ஸர் பண்ற மாரி தான் இருக்கும். அடுத்ததா தமிழ்நாட்டில் இதெல்லாம் வந்து சும்மா டைரக்ட்டா அந்த டைம்ல 2009 கொஸ்டின்லாம் ரொம்ப நீங்க பெருசா கன்சிடர் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் வந்து ஒரு ஒன் வேர்ட் மாரி தான் கேட்டுருப்பாங்க. அ கொத்தடிமை தொழிலுக்கும், குழந்தை தொழிலுக்கும், பாண்டட் லேபருக்கும், சைல்டு லேபருக்கும் என்ன டிஃபரெண்ட்? ஒரு 3 மார்க்ல கேட்டிருக்காங்க. அதேபோல சிறார் தொழிலாளர்கள் கோணத்தில் சிறார் தொழிலுக்கான காரணத்தை, இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா, டைரக்ட்டா அந்த காலகட்டத்தில வந்துட்டு இருந்தது. பட் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்டின்னா, கொத்தடிமை முறை ஒழிப்புச் சட்டம் 1976ன் விளைவுகளை கூறுக அப்படின்னு கேட்கும்போது, நீங்க நோட்ஸ் எடுக்கும்போது என்ன பண்ணுங்க அப்டின்னா, இதுக்கு வந்து ஒரு 5 பாயிண்ட் கொத்தடிமை ஒழிப்புச் சட்டம் 1976 அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும். அடுத்ததா கொத்தடிமைக்கும், சிறார் தொழிலுக்கும் உள்ள தொடர்பு. அதேதான். இதெல்லாம் ரொம்ப பழைய கொஸ்டின் தான். இந்தியாவில் எந்த மாநிலம்? இது வந்து பார்த்தோம்னா,
ஒரு 1 மார்க் கொஸ்டின்ல வந்து கேட்டது தான். ஸோ இவ்வளோதான் இந்த ஏரியாவுல இருக்கிற கன்டென்ட்டு. ஸோ நம்ம என்னன்னா, இன்னைக்கு தேவையான அந்த 4 கொஸ்டின் நம்ம மெயின்ஸ் டெஸ்ட் பேட்ச்ல இருக்கிறவங்களுக்கு குடுத்துருப்போம். அத நோட்ஸ் எடுத்து வச்சுக்கங்க. அத தாண்டி ஜெனரல் ஆடியன்ஸ் எல்லாமே இந்த நம்மளுடைய சிலபஸ்ல மென்ஷன் பண்ண அந்த வேர்டுக்கான ஒரு பேசிக்கான ஷார்ட் நோட்ஸ் அப்படிங்கிறத நம்ம எப்பவுமே சொல்லிட்டு இருக்கிறது தான். ஷார்ட் நோட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப கீவேர்ட் மட்டும் தான் இருக்கணும். அத வச்சு உங்களால ஆன்ஸர வந்து எக்ஸ்டென்சிவா வந்து எலாபரேட் பண்ணி எழுத முடியிற மாரி அந்த நோட்ஸ் வந்து எடுத்து வச்சுக்கங்க. நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம். நன்றி, வணக்கம்.